இரண்டாவது கருத்து, டேக்கிங் காட்ஸ் வில் சீரியஸ்லி. சிலுவையை எடுத்துக்கொண்டு, சிலுவை என்பது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா வைத்திருந்த ஊழியம் என்பது என்ன? உலகத்தாரின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஊழியம். அதுதான் தேவன் அவருக்கு வைத்திருந்த பணித்திட்டம். முதல் ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, பிந்தின ஆதாம் எல்லாவற்றிலும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். இதோ உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு வருகிறேன் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்திலும் 10ஆம் அதிகாரத்திலும் தேவ சித்தத்திற்கு 100% தன்னை இணங்க பண்ணினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை போல நானும் எனக்கென்றவர் வைத்திருக்கும் பிதாவின் பெரு விருப்பத்தை செய்வதற்கு நான் என்னை இணங்க கொடுக்கிறேன். I yield my will under the autonomy of God, the overarching will of God. எல்லா சித்தத்துக்கும் பிரதான சித்தமாகிய தேவ சித்தத்துக்கு என்னுடைய தனி சித்தத்தை நான் கீழ்ப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அவர் சித்தம் என் பாக்கியம். அவருக்காக எனக்கு லாபமாக தெரிந்தவைகளையெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக கருதுகிறேன். இந்த உணர்வு எப்பொழுது வரும்? அவர் பிரியம் செய்வதே. தேவனுடைய சித்தத்தை செய்வது என்றால் தேவனுக்கு பிரியமானதை செய்வது என்று ஒருவன் கற்றுக் கொடுத்தான். வாட் இஸ் டூயிங் த வில் ஆஃப் காட்? இட் இஸ் டூயிங் நத்திங் பட் த பிளஷர் ஆஃப் த லார்ட். தேவனுக்கு பிரியமானதை செய்வது. சித்தம் சித்தம்னு போயிட்டு சித்தம் கலங்கி போயிருக்கிறோமே, அது ஒன்றும் அப்படி ஒன்றும் சித்தம் கலங்க வேண்டியதில்லை. நான் செய்வதெல்லாம் என் தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? will this please God? இது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருமா? அவருக்கு பிரியமானதா? இதனால் அவருடைய நாமம் புகழ் ஓங்குமா என்று தேவனுக்கு பிரியமானதை செய்ய துவங்குவதுதான் என் சித்தத்தை தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுத்துவது. தேவ சித்தத்துக்கு என்னை நான் கீழ்ப்படும் போதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவான பயன்பாடு எனக்கு இருக்கிறது. இப்போ எனக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் என்ன? இவ்வளவு நாள் தேவ சித்தத்தின்படி வாழுகிறேன் என்பதுதான். வேற என்ன பெரிய லாபம் சம்பாதித்தேன் எனக்கு தெரியல. இதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதில் திண்மையாக இருக்கிறேன். தேவன் எனக்கென்று வைத்திருக்கும் அந்த ஓட்டத்தை நான் பொறுமையோடு ஓட வேண்டும். அவர் விரும்பினதை செய்ய வேண்டும். எஜமானனின் புன்னகைக்கு நான் பாத்திரனாக மாற வேண்டும். நல்லது, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் எனக்கு உண்மையாக இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிபதியாக்குவேன். எஜமானனின் சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அதிகமான பொறுப்புகளை கொடுப்பார் என்பது கூட எனக்கு லைக்கவில்லை. எஜமானனின் புன்னகைக்கு பாத்திரனாய் மாறிவிடு. the winsomeness, the smile of God, winning the smile of God. தேவனின் புன்னகைக்கு பாத்திரனாக மாறன். என்ன பார்த்து ஒரு புன்னகை மட்டும் ஒரு காமிச்சா போதும், வேற ஒன்று நான் எதிர்பார்க்கல. அவரது அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கு நம்முடைய சபைகளில் இருக்கிற ஒரு பெரிய தாறுமாறுக்கு காரணம் என்ன? சபைகள் கெட்டு போச்சுன்னு சொல்கிறோம், நிறைய பேசுகிறோம், அரசியல் பேசுகிறோம். நீங்கள் எல்லாம் தோண்டி பார்த்தீங்கன்னா கடைசியில் என்னது? நம்ம தான் அதற்கு காரணம். அதாவது சரியான நபர்கள் போதக ஊழியத்துக்கு வரலன்னா யார் யார் வருவான்னு சொல்கிறீங்க? நான் 69ஆம் ஆண்டு ஆண்டுடைய ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணித்தேன். தூத்துக்குடியில் கால்வல் உயர்நிலை பள்ளியில் ஒரு 25 வாலிபர்கள் கூடின கூட்டத்தில் டாக்டர் தியோடோ வில்லியம்ஸ் பேசினார். ரொம்ப தெளிவாக பேசினார். தேவனுடைய ஊழியத்தை குறித்தும் தேவை குறித்தும் நல்ல கணீர் என்று சொல்லி வெங்கல குரலில் பேசினார். நல்லா உயர்ந்த அவருடைய பீக் ஆஃப் த மினிஸ்ட்ரியில் அவர் இருந்த நாட்டில் அது ஒரு வீண் வார்த்தையே அவருடைய பிரசங்கத்தில் வராது. நல்லா தெளிவாக பேசினார். சின்ன கூட்டத்தினாலும் அதே உணர்ச்சி, பெரிய கூட்டம்னாலும் அதே உணர்ச்சி. நான் அவர்கிட்ட கற்றுக்கொண்டது அதுதான். பெரிய கூட்டம்னா ஒரு ஸ்டைலு, சின்ன கூட்டம்னா ஒரு ஸ்டைலு, வரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். அதே விறுவிறுப்போடு பேசினார். இந்த கூட்டத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். எனக்கு பயம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு கீழ்ப்படியலைன்னா அது பெரிய பாவம்ன்றது. ஏன்னா அறகுறை தான் வேதம் தெரியும். அந்த காலத்தில் கூட்டத்துக்கு போனீங்கன்னா திரும்ப மனம் திரும்பன்னு தான் சொல்லுவாங்க. வேறு அதுக்கு மேலே படிகளை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. முட்டி மோதி என் வாழ்க்கையில் நான் வேதத்தை கற்றுக்கொண்டேன். 3 வருஷம் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நம்முடைய ஊழியத்துக்கு என்று என்னை ஆயத்தப்படுத்தும்னு சொன்னேன். நான் கல்லூரியில் மாணவனாக இருக்கும்போதே என்னுடைய ஊழியத்தை துவக்க ஆரம்பித்தேன். நானும் என்னுடைய சகோதரன் பூமிநாதனும் 2 பேரும் அதே கூட்டத்தில் ஒன்று போல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். ஒன்று போல ஊழியத்துக்கு வந்தோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர் போயிட்டார். 3 ஆண்டுகள் ஜெபித்து விட்டு அந்த விடுமுறை காலம், மே மாதம், எக்ஸாமெல்லாம் முடிச்சாச்சு. என்ன பண்ண போகிறேன்? அப்படியே ஊழியத்துக்கு போகலான்னு இருக்கேன். ஏற்கனவே எங்கள் அண்ணன் ஆண்டுடைய ஊழியத்துக்கு போயிட்டார். எங்கள் அப்பா ஒரு நல்ல மனுஷன், ஆனால் தேவ மனுஷன் கிடையாது. எங்கள் அம்மா ஒரு பெரிய தேவதை. அவள் நான் இன்றைக்கு ஊழியத்துக்கு நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா என் மீது வைத்திருந்த நம்பிக்கை. யாரும் என் மேலே நம்பிக்கை வைக்கல, ஆனால் என் மேலே ரொம்ப அலாதி அன்பு. ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு என்னை தைரியமாக அனுப்புவாங்க. கூட்டங்களிலே தேவனுடைய தாக்கம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதுனால அந்த சின்ன மழலை பருவத்திலே ஆண்டவரை பிடித்து கொண்டேன். என் சாட்சியெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப லைக்காது. அத்தனை கொலை பண்ணேன், இத்தனை திருடினேன்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது. சரிதானா? அப்படின்னா நீங்களாம் ஒன்றும் ரசிச்செல்லாம் கேட்க மாட்டீங்க.
ஆண்டுடைய பிள்ளையா மாறினேன். எனக்கு சண்டே ஸ்கூலில் அந்த மோட்ச பிரயாணத்தின் கதையை குறித்து வரைந்து சொன்னாங்க. எங்கள் வீட்டில் ஒரு வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு ஜெபக்கூட்டம் நடக்கும். எங்கள் அம்மா எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஜெபக்கூட்டம் நடத்துவாங்க. ஒரு 30 பேர் 40 பேர் முஸ்லீம், இந்துக்கள், விதவிதமான ஜாதி மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெறுவாங்க. எல்லா ஊழியத்துக்கும் எங்கள் அம்மா காணிக்க அனுப்புவாங்க. எல்லா ஊழியத்துக்காக ஜெபிப்பார்கள். அவருடைய தாக்கம், காலையிலே எழும்பி குளித்து 4:30 மணிக்கு பாட்டு பாடிட்டு அவங்க ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிட்டு அப்புறம் எழும்புவாங்க. எனக்கு எங்கள் வீட்டில் பேர் கும்பகர்ணன். எந்த பொசிஷன்லையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தூங்குவேன். ஆனால் என் மேலே நம்பிக்கை வச்ச ஒரே ஒரு ஆள் எங்கள் அம்மா தான். தேவனுடைய ஊழியத்துக்கு அவங்க ஒரு நாளும் அதை பற்றி கவலைப்படலை. எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப லைஃப்பாக இருந்ததுன்னா ஒன்றுமே சொல்லலை. நான் நிறைய வாலிபர் கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா மட்டும் ரட்சிக்கப்பட்டவராக இருந்திருப்பாருன்னா ஊழியத்துக்கு நான் அனுப்பியிருக்க மாட்டார். நல்லவர்னு சொன்னேன், மலிவா ஒரு எடை போட்டுறாதீங்க. ரொம்ப கண்டிப்பானவர், ரொம்ப ஊழியெல்லாம் தெரியாதவருக்கு, ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரி, அவ்வளவுதான். ஒரு வார்த்தை மறு வார்த்தை சொல்லலை. ஒரு போதகரினுடைய பேரன் அவர், ஒன்றும் சொல்லலை, போறியா போ அப்படின்ட்டார், அவ்வளோதான். நான் சொல்ல வர்ற கருத்து உங்களுக்கு புரியுதா? அநேக ஆவிக்குரிய குடும்பங்களிலிருந்து ஊழியர்கள் வருவதில்லை. அவங்கள இந்த மாதிரி கூட்டங்களுக்கு அவங்க கூட்டிகிட்டு வர்றதும் கிடையாது. வீட்டில் நல்லா பூட்டி வச்சுட்டு பத்திரமா வருவாங்க. ஏன்னா இங்கே யாராவது பிள்ளை பிடிக்கிறவங்க இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என் கூட ஊழியம் செய்த சவன் ஸ்டான்லி பிரின்ஸுக்கு பேரை பிள்ளை குடிக்கிறவர், த பைப்டு பைப்பர். விடமாட்டார். ஈரோட்டில் ஒரு மீட்டிங் நடந்தது. சந்தியா கூட்டத்தில் மக்களை எழுப்பி விடுறதுக்கு திறமை வேணும். அதுதானா ரெவரண்ட் ஜிஎஸ் மோகன் ஒரு தேவனுடைய மனுஷன் பேசினார். அவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். அவரும் அமைதியாக பாட்டு பாடுவார், அமைதியாக பேசுவார். பேசிட்டு ஆல்ட்ரு கால் கொடுத்தார், ஒருத்தரும் எழும்பலை. ஊழியக்காரனுக்கு ரொம்ப கஷ்டமான நேரம் தான். அழைப்பு கொடுத்து எவனும் எழும்பலைன்னா இங்கே ஜன்னி வந்துடும். எறும்பலைன்னா ஒருத்தரும் எழும்பலை, தைரியமாக போகலாம். அதுக்கான ஜன்னி வரணும்னு அவசியம் இல்லை. யாரும் எழும்பலை, அப்படியே வந்துட்டார். உடனே இந்த ஸ்டான்லி பிரின்ஸ் அண்ணன் போனார். நானும் அவர் ரொம்ப தோஸ்து, அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அவரை பற்றி வந்து எல்லாரும் உட்கார் அப்படின்னாரு. அவருக்கு ரொம்ப பிரியமான பயோகிராஃபி வந்து ராக்லண்டு, டபுள்எம்ஏ படித்தவர். நீ என்ன ரெட்ன கால் போட்டு உட்காந்துருக்க? அவன் தொப்பியில் கஞ்சி வாங்கினான்னு சொல்லி மக்களை மிரட்டி கிட்டத்தட்ட 99 பேர் எழும்பிட்டான். இந்த பிரசங்கம் இதுவரைக்கும் முன்னால் பண்ணார் பார்த்தீங்களா? அவர் வந்து என் பக்கத்தில் வந்து நின்னார். இப்போ கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் பேசும்போது பேசுனது ஆவியானவரா, இப்போ பேசுனது ஆவியானவரான்னு கேட்டேன். அவர் சொன்னார், தெரியலப்பா அப்படின்னாரு. ஏதோ மிரட்டல் உருட்டல்னால அல்ல, இயல்பாகவே தலையீற்றுக்கள் எல்லாம் தேவனுக்கு தந்தாக வேண்டும் என்கிற உணர்வு வந்துவிட்டால் இன்றைக்கு நம்முடைய சபையில் இருக்கிற சீனித்து போன நிலைமை இருக்குமா? சமுதாயத்தில் இல்லாத பாவங்கள் அத்தனையும் சபைக்குள் இருக்கிறது. கொரிந்து சபையில் இருந்த அத்தனை பாவமும் இன்றைக்கு தமிழ் திருச்சபையில் இருக்கிறது. காரணம் என்ன? மிகச்சிறந்தவர்களை தேவனுடைய ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்காததினால்தான் என்னை போன்ற முட்டாள்கள் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல திறமையானவர்கள். இது கீழ்ப்படிய வேண்டிய காலம். அதனால தான் உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். தேவனுடைய சித்தத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டிய ஒரு காலம் இது. ஒன்றும் பெரிய அளவுக்கு இந்தியாவில் நம்ம தாக்கத்தை ஏற்படுத்தலை. காரணம் என்ன? மிகச்சிறந்த நமது ஊழியர்கள் உலக பிரகாரமான ஊழியத்தில் பயன்படுத்தப்படுகிறார்கள். யாருக்கு அவங்கள மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறோம்? சொல்லுங்க சொல்லுங்க. அவன் நிறைய அள்ளி கொடுக்குறானே. அவன் 4 பேர் வேலையை நம்மகிட்ட வாங்கிட்டு சத்தை உறிஞ்சிட்டு நம்மகிட்ட என்ன சொல்கிறான்? நாய்க்கு போடுற மாதிரி 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறான். அது என்ன சந்தோஷமாக வாங்குகிறோம், அதில் எவ்வளோ திருப்தியாக இருக்கிறோம். மிகச்சிறந்தது தேவனுக்கு, தலையீற்றுக்கள் எல்லாம் கர்த்தருக்கு என்பதை மறந்து போனோமே. முதற்பேரானவர்கள் கர்த்தருக்கு, தலையீற்றுக்கள் கர்த்தருக்கு, எல்லாமே அவருக்கு தான். விளை பலன்களில் முதற் பலன் அவருக்கு. எல்லாம் நமக்கு தெரிந்திருந்தாலும் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு சங்கதி என்று சொல்லிவிட்டு நமக்கு இசைவாக வேதத்தை நாம் கையாள துவங்கிவிட்டோம். அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பாமல் அறுக்க முடியாது. God's methodology is still the same methodology. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். ஏன் போகாமல் இருக்கிறேன்னு என்னைக்காவது கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? கீழ்ப்படிவதற்கு நாம் ஆயத்தமாக இல்லை. இது ஒரு பொழுதுபோக்கு ஊழியமாக நாம் செய்யக்கூடாது. தேவன் புதிய கீழ்ப்படிதலுக்கு நம்மை அழைப்பாரானால் அந்த கீழ்ப்படிதலுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் ஒரு புதிய எல்லை, புதிய சகாப்தம் இன்றைக்கு வேண்டும். Taking God's will seriously, taking the worth of God seriously. தேவனின் சித்தம், தேவனின் பிரியம், தேவனின் மாட்சிமை, இதை முதன்மைப்படுத்தி விட்டால்
சபைகள் அடியோடு மாறிவிடும். நல்ல போதகர்கள் வருவார்களானால் சபைகள் நல்லவர்களால் நிரம்பி இருக்கும். அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற சபைகளின் பிரதிநிதிகள் குடிகாரர்களாக இருக்க மாட்டார்கள். நான் இருக்கும் ஊரில் சபையில் பேராயரே அடிச்சிட்டாங்க வெஸ்ட்ரியில் வச்சுட்டு. சாதாரணமாக நடக்குது. ஒன்று நடக்காத மாதிரி இந்த ஆலயத்தில் வந்து ரொம்ப பக்தி பரவசமாக எழுப்புதல் கூட்டம் நடத்துனாங்க. 40 நாளும் திருவிழா தான், கஸ்தி நாள் முழுசும். அதில் பிரசங்கம் பண்ணுற அவ்வளோ பேருமே சிலுவையை தவிர வேறு எல்லாவற்றையும் பேசுகிறார்கள். கஸ்தி நாள் கூட்டத்தில் என்ன நடக்குது? திருமறையின் பேருண்மைகள் இருட்டடிப்பு செய்கிறவர்கள் தான் அங்கு வந்து பேசுகிறார்கள். குடிகாரர்கள், வேசிக்கள்ளர்கள், அசுத்தர்கள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், இவ்வளவு பேர் தான் இந்த சபை இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நடத்துறாங்க. ஆனா எவ்வளவு பக்தி பூனை போல நடத்துகிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? என்ன நடக்குது? யாருக்கும் அதை பற்றி அக்கறை இல்லையே. யாருக்கு வந்த விதியோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதலா இருக்கிறோமே. ஏன் இது நடந்துச்சு, இது இப்படி நடக்கக்கூடாது. நான் மாணவனாக இருக்கும்போது எங்கள் சபையில் போய் ஜெபிப்பேன். இன்றைக்கி நான் இவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்கிறது காரணம் அந்த சபையில் போய் நான் ஜெபிப்பேன். ராத்திரியில் ஒரு நாள் பகலில் ஜெபிக்க போனால் பாஸ்டர் உட்கார்ந்துருக்கிறாரு. என்னையா கோயிலை சுற்றி போலீஸ்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். தம்பி இது உனக்கு தெரியாது, இது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னாரு. பாருங்க பதில். அவர் சின்ன பையன்றதுக்காக சொல்கிறார் இது அட்மினிஸ்ட்ரேஷன் எழுத்தல. என்ன விஷயம்னு கேட்டால் அன்றைக்கி எலெக்ஷன் நடக்க போதான் சுற்றி நிற்கிறாங்க. நான் மாணவனாக இருக்கும்போதே போலீஸ் சன்னதியில் தான் எலெக்ஷன் நடந்திருக்கு, ஆண்டவர் சன்னதியில் நடக்கலை. இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதை பற்றி யாருக்கும் ஏன் இப்படி நடக்கிறது, இது நடக்கக்கூடாது என்று கேட்பதில்லை. காரணம் என்ன? யாருக்கு என்ன நடந்தா என்ன, காணிக்கையை போட்டுட்டு வந்தோமா போனோமா அப்படின்னு நம்ம மாறிட்டோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் எல்லாரும் சபையில் நடக்கும் எல்லா தீமைகளுக்கும் சம்மதம் சொல்லிவிட்டோம் என்று தான் அர்த்தம். நான் சொல்றேன் உண்மைதானா? நடக்கும் அத்தனை அநீதிக்கும் அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களுக்கும் நாமும் பொறுப்பேற்று விட்டோம் என்று தான் அர்த்தம். அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் சகஜங்க, இதெல்லாம் சகஜங்க, இதெல்லாம் சகஜங்க. இந்த சகஜம் என்ன செய்யும் தெரியுமா? நம்மளே சகஜமாக கெடுத்துரும். நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டேக்கிங் காட்ஸ் வில் சீரியஸ்லி, டேக்கிங் த ஒர்த் ஆஃப் காட் சீரியஸ்லி. தேவனுடைய ஊழியத்துக்கு, திருச்சபைக்கு மிகச்சிறந்த இளைஞர்கள் தேவை. அதுதான் கூட்டங்கள் நடத்துகிற போதெல்லாம் சொல்லுவோம், உயர்ந்த பீடங்களை கிறிஸ்தவ இளைஞர்கள் நிரப்ப வேண்டும். தேசத்தை நாம் சிறுபான்மையினராக இருப்பதினால் அரசியல் ரீதியில் நாம் ஒன்றும் அசைக்க முடியாது. ஆனால் உயர்ந்த பீடங்களை, நேர்மையான இளைஞர்களை நாம் அனுப்பி நிர்வாகத்துறையில் ஆழ்ந்த கிறிஸ்தவ முத்திரை பதிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அதே போல மிகச்சிறந்த இளைஞர்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு வர வேண்டும். அவர்களுக்கு உயர்ந்த சம்பளம் கொடுக்கணும். என்னுடைய ஆசை அதுதான். நான் 30 ஆண்டுகள் ஒரு இயக்கத்தில் ஊழியம் செய்தேன். இதில் நான் கற்றுக்கொண்ட உண்மை அதுதான். என்ன தவறுகள் எல்லாம் நான் பார்த்தேனோ அந்த தவறுகள் தொடரக்கூடாது. அதில் மிக முக்கியமானது, மிகச்சிறந்த இளைஞர்கள் அழைக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு நாம் மிகச்சிறந்த ஊதியத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் தேவனுக்கு மிகச்சிறந்த கிரியத்தை செலுத்த வேண்டும். மேற்பார்வை இல்லாமல் ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு ஊழியக்காரன் செய்கிற ஊழியத்தை மேற்பார்வை செய்வதற்கு 9 பேர் தேவையா என்று கேட்கிறேன். எனக்கு அடிக்கடி நான் ஞாபகப்படுத்துகிறேன், வில்லியம் கேரி வந்தபோது அவர் யார் என்ன செய்யல, மேற்பார்வை செய்யவில்லை. 3 பேர் சுழற்சியின் அடிப்படையில். ஒரு மாசம் மார்ஷ்மேன்னா, அடுத்த மாசம் வில்லியம் கேரி, அடுத்த 3 மாசம் வார்டு அவர்கள் தான் என்ன செய்வாங்க, நிர்வாக பொறுப்பை பார்த்துருக்காங்க. யாருக்கு தலைவனும் இல்லை. நல்லா ஒருவருக்கு ஒருவர் இணக்கமாக இருந்திருக்கிறார்கள். ஒரு முறை கூட அவங்க எங்கே போகல, ஃபர்லோவுக்கு போகலை, விடுமுறைக்கென்று போகவே இல்லை. அவருடைய கல்லறைகள் எல்லாம் இன்னும் கல்கத்தாவில் தான் இருக்கிறது. 100 பேர் செய்கின்ற வேலையை ஒருவராக செய்துவிட்டு போனார்களே, இவர்களை யார் கண்காணித்தது? கண்காணித்ததெல்லாம் கர்த்தர் தான். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டுமே என்கிற உத்தமத்தோடு அவர்கள் பணிவிடை செய்ததினால் தான் அவர்கள் 1000 பேர் செய்கின்ற வேலையை ஒரு தலைமுறையில் செய்துவிட்டு போய்விட்டார்கள். நம்ம நாட்டில் அது நடக்கணும். அந்த காலத்து வந்த மேற்கத்திய மிஷினரிகளுக்கு இருந்த அதே அர்ப்பணம் ஒரு இந்தியனுக்கும் ஒரு தமிழனுக்கும் உண்மையாகவே கொடுக்க முடியும் என்பது என்னுடைய ஆதங்கம். அந்த அர்ப்பணம் இருக்குது. அதை செய்வதற்கு அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். எப்பொழுது அந்த ஊக்கம் பெறும்? தேவனுடைய சித்தத்தை பிரதானமாக ஏற்கும் போதுதான். ஊழியம் செய்யும் போது கூட எங்கள் பாட்டியம்மா ரொம்ப ஆண்டவர் நேசிக்கிறவங்க, அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, டே எப்படியாவது ஒரு பீடி படிச்சிருடான்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் நான் படிக்கலை. எதுக்கு சொன்னாங்க? உனக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும்டா. உங்களுக்கு புரியுதா? அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பயம்? பேரன் கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, பீடி படிச்சுட்டா ஒரு பாதுகாப்பு, லைசன்ஸ் வாங்கிட்டா என்ன செய்யலாம் கடைசி வரைக்கும். என்ன ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தூரம் என்ன செய்வாங்க, கால்பந்து ஆடுவார்கள், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சாங்களே. எவ்வளோ செக்யூரிட்டி கான்ஷியஸாக இருக்கிறோம் நம்ம. காரணம்,
தேவனுடைய பிரியம் எனது பிரியம் என்பதை ஏற்க நாம் மறந்து விட்டோம். கூட கொஞ்ச நேரம் பேசிட்டே தான் நினைக்கிறேன். ஆனால் இது மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் போகும் இடங்களில் எல்லாம் தேவனுடைய சித்தத்தை, பிரியத்தை முதன்மைப்படுத்துகின்றவர்களை உருவாக்க வேண்டும். இப்போ இருக்கிற இடம் தான் சாஸ்வதம் என்று நினைத்து விடாதிருங்கள். எந்த வயதிலும் உங்களுக்கு அழைப்பு வரலாம். எல்லாம் முடிச்ச பிறகு நிறைய பேருக்கு இப்போ அழைப்பு வருது. ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு ரொம்ப தீவிரமாக ஊழியம் செய்கிறாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வரதை நான் வரவேற்கிறவன் கிடையாது. அநேக இயக்கங்களில் பிரச்சனையே ஓய்வு காலத்தில் உள்ளவர்கள் சங்கங்களுக்குள் வந்து, சபைகளுக்குள் வந்து தங்களுடைய தலையீட்டினால் தான் அநேக சபைகளில் இளைஞர்களை ஊக்குவிக்காமல் அவர்கள் இன்னும் கசக்கி பிழியப்படுகிறார்கள். வாலிபத்தை கொடுங்க, எல்லாம் முடிஞ்ச பிறகு இனி நான் ஆண்டவருக்கு 24 மணி நேரம் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, ஓடி தெரியாதருங்கள். தேவனுக்கு மிகச்சிறந்த இளைஞர்கள் தேவை. தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா 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 அபாகா